அரசாங்கத்தின் பதிவிடப்பட்ட முன்பள்ளிகளும் பதிவிடப்படாத முன்பள்ளிகளும் என்று நாங்கள் இரண்டு வகைகளை கண்டிருக்கின்றோம். அவைகளில் நடக்கின்ற பணம் வசூலித்தல் விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். எனவே இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அவர்களுக்கான பயிற்றுவித்தல், அதே போல் அவர்களுக்கான வழங்கப்பட வேண்டிய உளநல ஆலோசனைகளுக்கான வழிகாட்டல் போன்ற அனைத்தையுமே அரசாங்கம் சார்பில் நாங்கள் மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம். அதே போல இலங்கை முழுவதும் ஒரே சாசனத்தை அறிமுகப்படுத்துவதும், ஒரே கொள்கை திட்டத்தை முன்பள்ளி கொள்கை திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதும், எதிர்வரும் காலங்களில் பதிவு செய்யப்படாத முன்பள்ளிகள் நடத்துவதற்கான தடை விதிப்பதற்கும் ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இலங்கையில் இருக்கின்ற அனைத்து முன்பள்ளிகளுமே பதிவு செய்யப்பட வேண்டும். அந்த பதிவு இலக்கங்கள் இல்லாத முன்பள்ளிகளை பற்றியான நடவடிக்கைகள் சட்டமூலமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் முன்பள்ளி பருவ அபிவிருத்தி தேசிய செயலகம் செயற்படும் என்றதையும் நாங்கள் கூற விரும்புகின்றோம். ஜூலை 1ஆம் தேதிக்கு பிறகு ஆரம்பிக்கப்படுகின்ற முன்பள்ளிகள் கட்டாயமாக தேவைப்படுகின்ற அனைத்து ஒழுங்கு விதிமுறைகளையும் உருவாக்குனதுக்கு பிறகுதான் முன்பள்ளிகள் ஆரம்பிக்க முடியும். இல்லாவிட்டால் ஆரம்பித்ததற்கு பின்னர் அதற்கான ஒழுங்கு விதிமுறைகளை தயார்படுத்த முடியாது.